ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வேல்ஸ் யூடியூப் சேனல் வழியாக உங்கள் எல்லோரையும் மறுபடியும் நான் பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ வீடியோ அப்டேட் பண்ணுறதில் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, சாரி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய அன்றாட வாழ்க்கைக்கு ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். அந்த விஷயம் நமக்கு இந்த லாக்டவுன் டைம்லேயும் சரி, மித்த டைம்லேயும் சரி, இது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு பொருள், அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம ஒரு அன்பாக்சிங் பண்ண போகிறோம். நீங்களே பார்க்குறீங்க. ஸோ என்ன அப்படின்னா, போஸ் கம்பெனியோட வாட்டர் ப்ரெஷர் வாஷர், அதாவது கார் வாஷர். இந்த காரு மட்டும் கிடையாது, பைக் அண்டு ஃப்ளோரு எல்லாமே நம்ம இதில் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஒர்க்கிங் கண்டிஷனும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ தான் அந்த ப்ராடக்டை நான் இப்போ வாங்கியிருக்கேன். ஸோ அந்த வீடியோவை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்ப்போம். இதில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போஸ் ப்ரெஷர் வாஷரில் ஃபஸ்ட்டு இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு என்ன செட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த கன்று தாங்க. ஸோ இந்த கன்னை எடுக்கிறப்ப நீங்கள் பார்த்து எடுக்கணும், நல்லா கவனிங்க. ஸோ இந்த இதற்கு பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி மெதுவாக எடுக்கும். சரிங்களா? இதை நீங்கள் இந்த இது கிளிக் பண்ணாமல் எடுக்கக்கூடாது. இது கிளிக் பண்ணுங்கும் போது லூஸ் ஆகிக்கும், அப்படியே நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். இந்த கன்று தான் இது செம்மையாக இருக்குது, பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இந்த கன்னில் தான் நம்ம ஃபஸ்ட்டு முதல் இதெல்லாம் செட் பண்ணணும். இந்த நீடில் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரெஷர் நீடில். ஸோ இது எல்லாமே இதில் தான் நம்ம செட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க போவோம் இந்த வீடியோக்குள்ளே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கன்னை எடுத்துகிட்டு ஸோ இதில் இந்த மார்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த இதை கரெக்டாக இதில் ஃபிட் பண்ணணும். ஃபிட் உள்ளே இப்படி அமுக்கிட்டு, சாரி, ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு செகண்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஸோ இந்த இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஏரை 3 டைப்பாக ப்ரெஷர் பண்ணி வெளியே இது பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை ப்ரெஷராக வரும். ஸோ இது அதோ ரொம்ப நீ பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பூக்கெல்லாம் தண்ணி அடிக்கிறப்ப ஒரு மாதிரி வரும்ல, அந்த மாதிரி அடர்த்தியாக வரும். ஸோ இது கொஞ்சம் அதோட அடர்த்தியாக இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா வாட்டர், இதுலேருந்து ஒரு ப்ரெஷராக வர வாட்டரை ஸோ இது அப்படியே கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இது அதே மாதிரி தான் கரெக்டாக இதை வச்சு நம்ம கரெக்டாக மாட்டணும், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த ரெட் மார்க் இருக்கும் பார்த்துக்குங்க. ஸோ இதில் ரெட் மார்க் இருக்கும். இந்த ரெட் மார்க்கை கரெக்டாக நேராக அதை கொண்டு வந்துட்டு பாருங்கள், இந்த ரெட் மார்க்கை கரெக்டாக கொண்டு வந்து எப்படி அமுக்கி, ஓகே, ரைட் சைடு. ஓகே, முடிஞ்சா? ஃபிட் பண்ணிட்டோமா? அடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இது இருக்குது பாருங்கள், இதுதான் மெயினு. ஸோ இந்த ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஃப்ரண்ட் சைடில் நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டணும். இந்த தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதில் இந்த இதை நம்ம மாட்டணும்.
சரி, மாட்டியாச்சு. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ நீங்கள் வந்து வந்துட்டு ஒன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க கன்னில் வந்துட்டு தண்ணியை அடித்து வண்டியை இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இதை கலெக்டிட்டு, ஸோ மறுபடியும் இதை அட்டாச் பண்ணுற மாதிரி தான் இதை அட்டாச் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, மறுபடியும் நம்ம அந்த ஹேர் வாஷர் இருக்குல்ல, ஸோ அந்த ஆயிலை நம்ம அப்ளை பண்ணிட்டோம், மறுபடியும் அது பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனல் எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். சரிங்களா? இப்போ ஸோ இந்த ஓஸ் வந்து நீங்கள் பத்திரமா வச்சுக்கணும். ஸோ ஸ்க்ராட்ச் ஆக்க விடாமல் வச்சுக்கணும். ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ இந்த இதை வந்து நம்ம இதில் என்ன பண்ணணும், இதோட பேக் சைடில் ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு ஹோல் இருக்கும், ஒரு கிளிப்பு மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஒன்றும் இல்லை, அப்படி பிளக் மாட்டுற மாதிரி அப்படி அமிட்டிங்கன்னா மாட்டிக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த கன்னுக்கு அடியில் இந்த பாருங்கள், இந்த கன்னுக்கு அடியில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை ஒரு பிளக் மாதிரி நம்ம இது பண்ணிக்கிறோம். சரிங்களா? ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இதுதான் நம்ம இதை ஃபிட் பண்ணுறது. சரி, ஓகே. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சொன்னேன் பார்த்தீங்களா, அது இதுதான். என்ன அப்படின்னா, இந்த ரெட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா இதோடையே வந்துடும். ஸோ நான் ஃபிட் பண்ணி செக் பண்ணியிருந்தேன். அதை உங்களுக்கு மறுபடியும் நான் எப்படி பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த ஓஸ் வந்து நான் தனியாக வாங்கினது. இந்த ஓஸ் நீங்கள் தான் வாங்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு அரை இன்ச்சி ஓஸ். ஓகே, இதில் நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் பக்கெட்டில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு போதும், ஒரு 4 அடி 4 அடிக்கு போதும். இல்லை நீங்கள் டைரெக்டாக டேப்பில் நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னா, ஸோ இந்த சைடில் டேப்பில் அடாப்ட் பண்ணுற மாதிரி ஒரு அடாப்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக நான் பக்கெட்டில் தான் யூஸ் பண்ணேன். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இதை பைப்புக்குள்ளே விட்டுட்டு, இது கரெக்டாக இது பார்த்தாவே உங்களுக்கு புரியும், ஒன்றும் அவ்வளோ பெரிய கஷ்டம் கிடையாது. ஸோ இதை நார்மலாக நம்ம டைப் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, நம்ம டைப் பண்ணோம். ரொம்ப டைட் பண்ணிடுறாங்க. சின்ன பிளாஸ்டிக் வந்து ரொம்ப லேஸாக தான் இருக்குது. டைட் பண்ணிவிட்டு இதுதான் ஃபைனல். இப்போ நம்ம மிஷினை அப்படி ரொட்டேட்டில் அப்படி நம்ம சுற்றிட்டு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த அருக்கு பார்த்தீங்களா நம்ம மாட்டோம் பாருங்கள் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ இதில் ஒரு அம்புக்குறி மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இதை எப்படி மாட்டி விட்டுருணும். ஸோ நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றுமே கிடையாது. இந்த ஓஸை நம்ம வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கிட்டால் போதும். இதை மாட்டி விட்டுட்டு நீங்கள் பக்கெட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு ஃபில்ட்ரு இருக்கும். சரிங்களா? அந்த ஃபில்டரை மாட்டிட்டு பக்கெட்டில் விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் பிரச்சனை கிடையாது. ஸோ டஸ்ட்டு இருந்தாலுமே அந்த ஃபில்ட்ரு வந்து ஃபில்ட்ரு பண்ணி வாட்டர் உள்ள விட்டுரும். ஸோ சின்ன டஸ்ட்டு உள்ளே போயிடுச்சுன்னா அடைச்சிக்கும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, டேரெக்டாக நீங்கள் டேப்பில் நீங்கள் மாட்டணும் அப்படின்னா ஒரு அடாப்டர் வரும். ஸோ டேப்பில் மாற்றுற மாதிரி அடாப்டர் வரும் ஃபில்டரோட. ஸோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் மாட்டிக்கலாம். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து வச்சுருந்தா அப்படி. ஸோ அவருடைய செக்கேஷனில் நான் வாங்கினேன். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி லாக்டவுனு. சரிங்களா? இந்த டைமில் நமக்கு வந்துட்டு எங்கேயுமே நம்ம வண்டியை வந்துட்டு கார் வாஷ் பண்ண முடியாது. அதே மாதிரி வண்டியை குப்பையாகவும் நமக்கு பார்க்க மனசு வராது. சரிங்களா? ஸோ அதனால் இந்த மாதிரி ஒன்றை நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இது என்ன மாடல்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் அதை டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ இது நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஒரு 11,000 சம்திங் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த கேபிள், அதாவது இந்த ப்ரெஷர் கேபிள் வந்து, இந்த கன் கேபிள் வந்து அவங்க கொடுத்தது கொஞ்சம் லென்த் கம்மியாக வரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அதில் ஆட் இது வந்துச்சு. இது எக்ஸ்ட்ரா ஒரு 750 rupees என்னமோ வந்துச்சு நினைக்கிறேன். ஸோ இதோட டபுள் மடங்கு லென்த் இருக்கும். ஸோ இது நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப என்னமோ நீங்கள் எக்ஸ்ட்ரா தான் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே.
சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோவில் ஏதாவது ஒரு சில விஷயங்கள் நான் திருத்துக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா தயங்காமல் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நான் இப்போ தான் இனிஷியலாக வீடியோ அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கள் எனக்கு கொடுக்குற டிப்ஸை நான் ஒரு விஷயமாக நான் பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். தயவுசெய்து உங்களுடைய டிப்ஸ் எங்களுக்கு வேணும். மறந்துடாமல் என்னுடைய சேனலை, இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். என்ன மாதிரி வளர்ந்துக்கிட்டு இருக்கிற யூடியூபர்ஸுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். சரிங்களா? கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லை, லெஃப்ட் சைடில் பெல் பட்டன் இருக்கும். அதையும் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு போங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விரும்புகிறது வேல்ஸ் யூடியூப் சேனல்.